வணக்கம். களையை கட்டுப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு மெயினாக இதெல்லாம் தெரியுங்க. இருந்தாலும் ஒரு சில அன்பர்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த முறையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. அதுக்காக இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டு ஒரு 2 தண்ணி கட்டியாச்சுங்க. இந்த நடவு செய்த வீடியோவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள் களைகள் இது வந்து பூடுக தான் அதிகமாக இருக்கே ஒழிஞ்சு கோரை அருகு அப்படிங்கிறது இந்த காட்டில் இல்லைங்க. முன்னையே இந்த கோரை அருகை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் நடவு நட்டாங்க. அப்படி இருந்து இந்த அளவுக்கு களை வந்திருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இதுதான் மண்ணோட மகிமைங்க. நம்ம என்னதான் அழித்தாலும் அது வரக்கூடிய தன்மை இந்த மண்ணுக்கு இருக்குதுங்க. அதை முழுமையாக நம்ம ஒழிக்கவுலாம் முடியாதுங்க. களையை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு தான் நினைக்கணுமே ஒழியங்க, அதை முழுமையாக ஒழிக்கணும்னு நினைக்கவும் கூடாதுங்க. ஏன்னா மண்ணோட நலனை பாதிக்கக்கூடிய தன்மை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பசிலி தான் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த சின்ன இலைகளாக இருக்கும்போதே நம்ம களை எடுத்து முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. பெருசாக களைகள் அதிகமாக வர விட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வெட்டினோம்னா ஆள் கூலி அதிகமாகிருங்க. களைகளும் நல்லா வேறு ஊனிரும். அதை கட்டுப்படுத்த முடியாதுங்க. இதுதான் நல்ல பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. களை எடுத்துகிட்டு 2 நாளைக்கு நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க. ஏன்னா அந்த களைகள் காயணுங்க. காஞ்சாத்தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடனே நம்ம தண்ணி விட்டோம்னா உசுறு பிடிச்சி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் எப்போயுமே களை எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் கழித்து தண்ணி விட்டால் சிறப்பாக இருக்குங்க. இது வந்து தக்காளி காடுங்கிறதுனால நம்ம மருந்தெல்லாம் அடித்து கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இலை தாவரம் இல்லைங்க, இரு இலை தாவரம். இரு இலை தாவரத்துக்கு மருந்தெல்லாம் அடிக்க முடியாதுங்க. அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு 2 இலையை முறையாக கட்டுப்படுத்திட்டோம்னா கரெக்டாக அந்த பருவ காலம் வந்துடும், வளர்ச்சி அடைஞ்சிருங்க. வளர்ச்சி அடைஞ்சிட்டு களைகள் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாங்க. ஆரம்பத்திலே இதை சரியாக செஞ்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆரம்ப காலம்தான் ரொம்ப முக்கியங்க. அந்த 2 மாத காலத்துக்கு அதை கட்டுப்படுத்தி வச்சிட்டோம்னா பயிர் வந்து நல்லபடியாக வந்துடுங்க. அதுக்கு பின்னாடி வந்தாலும் ஓரளவுக்கு தொந்தரவு இல்லைன்னு தான் சொல்லணுங்க. அதுக்கு பின்னாடி நான் அந்த வெள்ளாமையாக ஓரளவுக்கு நம்ம எடுத்துடலாங்க. அதனால் ஆரம்ப களை தான் ரொம்ப முதன்மையானதுங்க. ஆரம்பத்திலே ஒரு 2 களையை சரியான முறையில் எடுத்துட்டோம்னா சரியாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவு முறை பக்குவம் தான் ரொம்ப முதன்மையானதுங்க. உழவு பக்குவம் சரியான முறையில் போட்டுட்டோம்னா இந்த காட்டில் இப்போ இருக்கிற அந்த களையவே இன்னும் அதிகமாக கட்டுப்படுத்தலாங்க. அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கலப்பையோ 5 கலப்பையிலோ 2 ஓட்டு தெளிவாக ஓட்டிங்க. நல்லா ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு காய விட்டுறணுங்க. மண் பிறண்டு வர்ற அளவுக்கு நம்ம உழவு ஓட்டிடணுங்க. 2 உழவு தெளிவாக போட்டுட்டோம்னா அந்த களைகள் அருகு கோரை எந்த பூடு செடியாக இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடுங்க. அதுக்கு பின்னாடி 2 உழவு போட்டு நடவு செஞ்சோம்னா சூப்பரான ஒரு வெள்ளாமை எடுத்துடலாங்க. இது வந்து முறையாக செஞ்சால் இது வந்து ஆரம்ப கால களையை அந்த நடவு செய்து 2 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த வெள்ளாமையை எடுத்துடலாங்க. அந்த 2 மாதத்துக்கு தாங்க முதன்மையாக அந்த களைகளை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு பின்னாடி களைகள் இயற்கையாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மெயின் காரணம் உழவு முறை தாங்க. 2 உழவு தெளிவாக போட்டு காட்டை வந்து நல்லா காய விட்டு அதுக்கு பின்னாடி 2 உழவு போட்டோம்னா அந்த வெள்ளாமையை முழுமையாக எடுக்கிற தன்மை வந்துடுங்க. என்னப்பா இது ஒரு வெள்ளாமைக்கு 4 உழவா போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உழவு பக்குவம் தாங்க ஒரு வெள்ளாமைக்கு முதன்மையான காரணியை. அந்த காரணத்தை சரியாக செஞ்சிட்டோம்னா 2 மாதத்துக்கு நம்ம களையை முதன்மையாக கட்டுப்படுத்திடலாங்க. ஒரு உழவு போட்டோம்னா ஒரு உரம் வைக்கிற தன்மை வந்துடுங்க. நம்ம உரம் வைக்கிறதுக்கு போல் காட்டை பதப்படுத்தி வச்சுருந்தோம்னா சிறப்பாக இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த உழவுக்கு உண்டான மகிமை இருக்குதுங்க. களையை கட்டுப்படுத்த உழவு முறை தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. களையை ஒழிக்கணும்னு நினைக்கிறத விட கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சிறந்ததுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.